இந்த பகுதியில் கிருஷ்ணா யோகா பயிற்சி நிலையம் உளவியல் அணுகுமுறைக்கு யோகாசனம் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதனை அழகாக தொகுத்து வழங்குகின்றனர். யோகாசனம் உடலுக்கு மட்டுமல்ல, மனதின் செயற்பாடுகளையும் நேரடியாக மாற்றுகிறது. அறிவாற்றல் மேம்பாடு என்ஹான்ஸ்மெண்ட் ஏற்படுகிறது. கவனக்குவிப்பு அதிகரிக்கும் ஆசனங்கள் மூளை புரணியை செயல்படுத்தி கவனத்தை கூர்மையாக்கும். நரம்பு நெகிழ்வு ஏற்படும். யோகா ஹிப்போகாம்பஸ் பகுதியை வளர்த்து நினைவாற்றல், கற்றல் திறனை அதிகரிக்கும். முடிவெடுத்தல், உணர்ச்சிவசப்படாமல் யோசித்து செயல்படும் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் மேம்படும். உணர்வு ஒழுங்குபடுத்தல், எமோஷனல் ரெகுலேஷன், இன்டரோசெப்ஷன் ஆசனத்தில் உடல் உணர்வுகளை கவனிப்பதால் சொந்த உணர்ச்சிகளை முன்கூட்டியே அடையாளம் காணும் திறன் வளரும். நவீன உளவியலின்படி யோகாசனம் நரம்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்தி பாராசிம்பதெட்டிகை தூண்டுகிறது. ஆசனம் மெதுவான மூச்சு வேகஸ் நரம்பை தூண்டி ஃபைட் ஆர் ஃப்ளைட் நிலையிலிருந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் நிலைக்கு மாற்றும். இதனால் ஹிட்ஏபிஏ அச்சு சமநிலையடைகின்றது. இந்த செயற்பாடு நிகழ்வதால் கார்டிசால், அட்ரினலின் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்கிறது. இதன் விளைவாக பதற்றம், பயம் போன்ற உணர்வு குறைவடைந்து மன ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது. முடிவெடுத்தல், உணர்ச்சிவசப்படாமல் யோசித்து செயல்படும் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் மேம்படும். உணர்வு ஒழுங்குபடுத்தல், எமோஷனல் ரெகுலேஷன், இன்டரோசெப்ஷன் ஆசனத்தில் உடல் உணர்வுகளை கவனிப்பதால் சொந்த உணர்ச்சிகளை முன்கூட்டியே அடையாளம் காணும் திறன் வளரும். காபா அதிகரிப்பு ஏற்படும். போஸ்டன் யூனிவர்சிட்டி 12 வாரம் சிலருக்கு யோகா பயிற்சியை வழங்கி ஆய்வினை மேற்கொண்டது. இதன் பயனாக அவர்களின் காபா அளவை 27% கூட்டி மனச்சோர்வு, பதற்றத்தை குறைத்தது. இந்த விளைவு கோபம், சோகம், பயத்தை கையாளும் திறன் கூடும். என்ற முடிவுக்கு வரப்பட்டது. யோகா நடத்தை சிகிச்சை அணுகுமுறையாக பயன்படுகின்றது. எக்ஸ்போஷர் தெரப்பி கடினமான ஆசனத்தில் இருந்து அசௌகரியத்தை சகித்துக்கொள்ள பழகுவது மற்றும் நிஜ வாழ்க்கை சிக்கல்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை தருகின்றது. மேலும் மைண்ட்ஃபுல்னஸ் யோகா ஒரு மூவிங் மெடிடேஷன், அதாவது நிகழ்காலத்தில் இருக்க பயிற்சி தருவதால் மனம் அலைபாய்தல், கவலை குறையக்கும். சுயகருத்து மற்றும் ஆளுமை மாற்றமடையும். சுயசெயல்திறனில் இந்த ஆசனம் செய்தேன் என்ற உணர்வு தன்னம்பிக்கையை வளர்க்கும். பயன்படுத்தப்படுகிறது. எனவே யோகாசனம் மூளையின் கட்டமைப்பையும் வேதியியலையும் நடத்தையையும் மாற்றி மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இது வெறும் உடற்பயிற்சி இல்லை, உளவியல் கருவியாகும். இதை பலர் உணராது இருக்கின்றனர். இது தொடர்பான விழிப்புணர்வு அவசியம்.